பார்த்தீங்கன்னா அதே இடத்துல பகுதியில் 2-3 நாளாக தண்ணி வரலன்றதுக்கோசம் அந்த நிலத்தடி நீர் தண்ணி வரலன்ட்டு சாலை மறியல் பண்ணுறாங்க. சாலை மறியல் பண்ணுறதுனால எல்லா விஷயத்தையும் சரி செய்திட முடியும்னு நினைக்காதீங்க. சாலை மறியல் பண்ணுறதுனால ஒரு ஆம்புலன்ஸ் வரும், அவங்களுக்கு வழிவிடணும், விட முடியாது. ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு இடத்துக்கு போனால் அவங்களால போக முடியாது. சாலை மறியல் பண்ணி தான் ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும்னா கண்டிப்பாக அது முடியாது. ஏன்னா இந்த ஆட்சி நல்லது பண்ணுறதுக்கு மட்டும் தான் வந்திருக்கு. அதனால எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து நம்ம பண்ணலாம். அப்படிதான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன வந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்க, நான் அந்த எம்பிக்கிட்டலாம் பேசியிருக்கோம். அதை கலந்து ஆலோசித்து நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து தண்ணி வருவதற்கான ஏற்பாடு நம்ம செய்து தருவோன்றதை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு போய் அமைச்சர் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சருக்கும் கொண்டு போய் உடனடியாக தீர்வு காண்பதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணித்தரோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து கைது பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். சில கட்சி தீய சக்தி திமுகவோட தூண்டுதலோட தான் எல்லா ஏரியாலும் பல பிரச்சனைகள் நடந்து வந்து இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த உத்தண்டியும் சேர்த்து சொல்றேன். ஈஸியாக எங்கேயும் பார்த்துருக்கீங்களா, ஈஸியாக நம்ம தொடர்ந்து சாலை மறியல் கரண்டாபுர மறியல், ஏன்னா சிஎம் சார் அங்கே இருக்கிறதுனால அதை முன்வைத்து எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இது ஒரு விஷயமா எடுத்துட்டு வருகிறாங்க. இதெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா திமுக காரணம் மட்டும்தான். நல்லா இருந்த குடும்பத்தையே கிடைக்கிறோம் திமுக காரணம் தான். அதில் வந்து இவங்க சொல்லவே தேவையில்லை. இவங்களும் அதே ஃபாலோ தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏமா இருக்கிற வாமா போகலாம் அப்படின்ட்டு சொல்லி அங்கே இருக்க லோக்கலில் இருக்க திமுக கவுன்சிலர் பேச்சை கேட்டீங்கன்னா அங்கே இருக்க மக்கள்லாம் போயிட்டு பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக எங்களோட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செய்து தருகிறோம். சாலை மறியல் பண்ணுறதுனால ஒரு தீர்வு காணலாம் கண்டிப்பாக முடியாது. இனி வரும் காலங்களில் அதே மாதிரி விஷயத்தை தயவு செய்து பண்ணாதீங்க. பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணி தந்துடுவோம். பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் தான் புரிஞ்சு அதை நடந்துக்கிறா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நீங்கள் எல்லாம் வாக்களித்து தான் எங்கள் தலைவர் அவங்க முதலமைச்சராக இருக்கார். நான் இதுவும் சொல்ல மாட்டோம். எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்க. கண்டிப்பாக உத்தண்டி மட்டும் இல்லை, இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி எல்லா ஊர்களுக்கும் நல்லது நடக்கும்ன்றது தெரிவிச்சுக்கிறேன். இந்த சோழிங்கநல்லூர் வந்து தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த தொகுதியில் சாதாரண பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தண்ணி லாரி வந்து திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த வேங்கை வாசல் ஒரு ஏரியாவில் மக்களுக்கு தண்ணீர் சரியாக போக மாட்டேங்குது. அதெல்லாம் மக்கள் வந்து கண்டித்து மறியல் பண்ணலாம், சாலை மறியல் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா கூட ஏதாவது நம்ம உடனே நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு வேங்கை வாசல்ன்ற ஒரு பகுதியில் 240 லாரி தண்ணி லாரி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அது வந்து மக்களுக்கு சரியாக போக மாட்டேங்குது தண்ணி. இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய இருக்குது இந்த தொகுதியில். இதெல்லாம் நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு அமைச்சர் தளபதி சி ஜோசப் விஜய் செங்கோல் வழங்கப்படுகிறது. நினைவு பரிசு வழங்குகிறார். நன்றி. அது மட்டும் இல்ல, செருதுப்பட்டின்ற ஒரு கிராமம், வாய்ப்பாடின்ற ஒரு கிராமம் சொன்ன அடுத்த 3 நாட்களில அத்தனை கிராமம் இருக்கிறாருங்க. இது மாற்றம் இல்லையாங்க. கிராமத்தை விடுங்க, கடந்த ஒரு வாரம் வரைக்கும் இருக்குது. அங்க இருக்கிற பெண்கள் இன்னைக்கும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்கம்மா. ஒரு 10 நிமிஷம் தான் குடிச்சிடலாம். கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. ராஷ்மிகா குழந்தைங்க என்ன ராஷ்மிகா அம்மா கொஞ்சம் பொறுமையா வாங்க. பின்னாடி குழந்தையெல்லாம் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையா வாங்க ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையா. இங்க இருக்காங்க அம்மா பேர் வாசுகி, லோகேஷ் குழந்தை பேர் லோகேஷ். கொஞ்சம் பொறுமையா வாங்க. லோகேஷோட பாட்டி அந்த சைடு இருக்காங்களா?